தி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் இந்த மாதம் இறுதியில் வரப்போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லைனாலும் ஜூலை 24 அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று ஓடிட்டுருக்கு. இந்த ஜனநாயகன் படம் ஜனவரி 9 2026 வர வேண்டியது. சென்சார் பிரச்சனையினால் அந்த பொங்கல் வெளியிட்டிருந்து தள்ளி போன ஜனநாயகன் படம் சம்மருக்கு வரும்னாங்க. இப்போ அந்த படம் அப்படி இப்படின்னு சொல்லி சென்சார் ஆகி முடிஞ்சு ஜூலையில் வருது. ஜூலையில் வரதா ஒரு செய்தி தான் வந்திருக்கே தவிர அது அதிகாரப்பூர்வ தகவலாக இன்னும் வெளிவரல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படக்குழு வெளியிட்ட ஒரு போஸ்டரில் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதாவது இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, இந்த படத்தில் தளபதி விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டை எடுத்துகிட்டு சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டை வரப்போகுது அப்படின்றது உறுதியாகுது. இதுதான் விஜய் ரசிகர்களும் தாவேக்கா தொண்டர்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. சரி, ஜனநாயகன் படம் வருது, நல்ல விஷயம் தானே. ரொம்ப நாளாக சென்சாரில் இருந்த ஒரு படம், அந்த படத்துக்கு பின்னாடி அவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க. முக்கியமாக இயக்குனர் ஹச் வினோத் தமிழ் சினிமாவில் மோஸ்ட் வாண்டட் இயக்குனர் தான். அவரோட படங்கள் சமூக அரசியலை தெளிவாக பேசும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தாலும் கூட இந்த ஜனநாயகன் படத்துக்கு மேலே இருந்த ஒரு எதிர்பார்ப்பு இவ்வளவு நாள் இருந்த விஜய் படத்தை தாண்டி ஒரு அரசியல் ரீதியான எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அதாவது இந்த படம் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருந்தா விஜயோட அரசியல் கட்சியான தாவேக்காவுக்கு மிக பெரும் ஒரு பிரச்சார படமாகவே இது அமைஞ்சிருக்கும். அப்போ இருந்த சூழலை வெளியாகாமல் போனதால விஜய் ஜெயிச்சு சிஎம்மும் ஆயிட்டாரு. இப்போ அந்த படம் வெளியாகுது. இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல பெரும்பாலான சொல்கிறார் கருத்து என்னன்னா, இந்த படம் ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர் தான். 500 கோடி அடிக்கும், 1000 கோடி அடிக்குன்னு இப்போவே தாவேக்கா தொண்டர்களும் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, விஜய் ரசிகர்கள் தானே தாவேக்கா தொண்டர்களாக இருக்காங்க. இப்போது இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறப்போ என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படின்னும் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது பிளாக் டிக்கெட். அதாவது ஜனநாயகன் படம் கண்டிப்பாக பிளாக்ல டிக்கெட் வைத்து கல்லா கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. இதுக்கு முன்னாடி நடிகர் விஜய் தளபதி விஜயா இருந்தார். அப்போ அவரோட படம் பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது ஒரு மிக பெரும் விவாதத்தை கிளப்பாது. கடைசியாக அந்த கோட்டு படம் கூட பிளாக்ல 500 ரூபாய் டிக்கெட் வாங்கி பார்த்ததா கூட ஒரு செய்தி இருக்குது. இப்போ ஜனநாயகன் படம் வருது. ஜனநாயகன் படம் வரப்ப அவர் ஒரு முதல்வராக இருக்காரு, ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருக்காரு. அவர் நடித்த ஒரு படம் வருது அப்படின்றப்ப அந்த படத்தை தாவேக்கா தொண்டர்களோ இல்லை முக்கியமான கட்சி நிர்வாகிகளோ பிளாக்ல டிக்கெட் விற்றுருவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் சோசியல் மீடியாவில் உலா வருது. ஏன் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ முதல்வர் விஜய் ஆட்சியை எப்படி பண்ணுறாரு அப்படின்றத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். முக்கியமாக இதில் எல்லாரும் சொல்கிற கருத்து என்னன்னா, இந்த விஜய் ரசிகர்கள் அதாவது தாவேக்கா தொண்டர்கள் இன்னும் பக்குவப்படலை, முதல்வர் விஜய் அவர்களை பக்குவப்படுத்தலை. இந்த ஒரு விஷயம் எங்கே நிற்கும் அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கு கண்டிப்பாக இதில் இருக்க யாராவது ஒரு முக்கியமான ஆளுங்க பிளாக்ல டிக்கெட் விற்பாங்க. சரி, பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க, இது என்னப்பா பெருசாகிட போகுது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் நடிகர் விஜயாவோ தளபதி விஜயாவோ பிளாக் டிக்கெட் விற்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனால் முதல்வர் விஜயா அவரோட படங்களுக்கு பிளாக் டிக்கெட், அதுவும் அவரோட கட்சி சார்ந்தவர்களே, ஏன்னா இப்போ அவரோட ரசிகர்கள் தான் கட்சி நிர்வாகிகளாகவும் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்கிறாங்க. இதுதான் ரியல் ஃபேக்ட். அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் கூட பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. இப்போ ஒரு நியூஸ் வருது, ஜனநாயகன் படத்துக்கு பிளாக் டிக்கெட் வித்த விஜய் ரசிகர் அப்படின்னு நியூஸ் வராதுங்க. ஜனநாயகன் படத்துக்கு பிளாக் டிக்கெட் வித்த தாவேக்கா நிர்வாகி அப்படின்னு தான் வரும். இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது இந்த கட்சிக்கு ஒரு மிக பெரும் ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துன்றது தான் இங்கே பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. இதை ஏன் நம்ம இப்போவே சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே எதிர்கட்சிகள் தாவேக்கா மேலே கடும் விமர்சனத்தை வச்சுக்கிட்டு வராங்க. அதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இப்படி நாளுக்கு நாள் தாவேக்கா மீதான விமர்சனங்களும் அதிகமாக, ஒரு பக்கம் இந்த ஜனநாயகன் படத்துக்கான ரிலீஸ்க்கும் தாவேக்கா தொண்டர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே போடுறது, அதாவது முக்கியமான தாவேக்கா தொண்டர்களே அவங்களோட சோசியல் மீடியா கருத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் கொஞ்ச நாள்லேயே 1000 கோடி அடிக்க போகுது, நாங்கள் அடித்து காட்டுறோம் அப்படின்ற மாதிரியான சில போஸ்ட்டுகளும் போடுறாங்க. ஒரு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற படம் வர்த்தக ரீதியாக ஒரு 1000 கோடி வசூல் பண்ணுதுன்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். கடந்த 2025ஆம் ஆண்டு வெளியான கூலி படம் 1000 கோடி அடிக்கும்னு எதிர்பார்த்த நேரத்தில் அந்த படம் அவ்வளோ மார்ஜின் செட் பண்ணல. சரி, இந்த படம் அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 1000 கோடின்றது ஒருவேளை தாவேக்கா தொண்டர்களோ இல்லை முக்கிய கட்சி நிர்வாகிகள் யாராவது பிளாக்ல டிக்கெட் விற்று இல்லை அவங்க ஆட்கள் மூலியமாக பிளாக்ல டிக்கெட் விற்று இந்த வருமானத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா அது டைரெக்டாக முதல்வர் விஜயை தான் பாதிக்கின்றதுல இங்கே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த எலெக்ஷனில் முதல்வர் விஜய் ஆட்சியை பிடித்தது யாருக்கும் எதிர்பாராத ஒன்று தான். ஆட்சியை பிடிச்சிட்டாரு, சிஎம் ஆகிட்டாரு, இதுக்கப்புறம் ஒரு மக்கள் பணியில் தான் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுனாலும், இந்த ஒரு விஷயத்தில் அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் சமயத்துலேயும் ஒரு பிளாக் டிக்கெட் விற்கிற இதில் எங்கேயாச்சும் ஒரு சில தாவேக்கா தொண்டர்கள் ஈடுபடுறது இந்த கட்சி தலைமை தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பலராலும் சொல்லப்படுது. இந்த ஒரு கருத்தும் சோஷியல் மீடியாவில் ஒரு ஓரமாக ஓடிட்டுருக்கு. சரி, ரிலீஸ் அன்னைக்கு பிளாக் டிக்கெட் விற்கிறது அவ்வளோ பெரிய பாவமா?
அது அவ்வளோ பெரிய பாவம் இல்லை. பிளாக்ல டிக்கெட் விற்கிறதே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயன்றதான் நம்ம எல்லாரோட கருத்தும் கூட. மாநில முதல்வர் அவர் முன்னாள் நடிகராக இருந்திருக்காரு. அவரோட படம் வந்து பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. பிளாக்ல டிக்கெட் விற்றாங்கன்னா அந்த நியூஸ் எப்படி போகுதுன்னா, முதல்வரோட படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்று அந்த கட்சிக்காரங்களே கல்லா கட்டிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் இங்கே வெளியில் வரும். அது பாதிப்பு நேரடியாக யாரை தாக்குன்றதையும் நான் சொல்லிட்டேன். தலைமை இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பலராலும் சொல்லப்பட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒன்று தான். 500 1000க்கு காசு கொடுத்து பார்க்குறதே ஒரு மிக பெரும் ஒரு ஊழல் தான் அப்படின்றது தான் கடந்த காலத்துலேருந்தே சொல்லப்பட்டு வர ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ முதல்வராக இருக்கிற விஜய் அவர் நடிகராக தமிழ் சினிமாவில் கோலோச்சன காலங்களில் 500 1000ங்களுக்கு டிக்கெட் விற்பனை நடந்திருக்கு. ஒரு ஓப்பனிங் ஷோ இருக்குது, ஒரு 4 மணி ஷோ போடுறாங்க, ஒரு 6 மணி ஷோ போடுறாங்க, 8 மணி ஷோ போடுறாங்கன்னா அந்த டிக்கெட்டோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 1000 விற்பாங்க, இல்லை 500 விற்பாங்க. 1000க்கு மேலே கூட விற்றதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் அவர் நடிகராக இருந்த காலத்தோடே போயிடுச்சு. இப்போ முதல்வராக வரப்போ இந்த மாதிரி ஒரு வேலையை யாரோ ஒரு தாவேக்கா தொண்டரோ இல்லை ஒரு நிர்வாகியோ செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது கட்சிக்கு தான் மிக பெரும் ஒரு அவப்பேராக ஏற்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோ முடிவில் நம்ம சொல்ல வரோம். இந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது தி நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.